Hi students, in the video, 2 mark questions from statistics and probability. First question, a coin is tossed twice. What is the probability of getting exactly one hit? So, in the probability question, we will sample space. That's why we will sample space for a coin is tossed twice. We toss. So, first head விழலாம் அடுத்தது head விழலாம் இல்லனா first நம்மளுக்கு head அடுத்து tail விழலாம் இல்ல ரெண்டுமே tail விழலாம் இல்லனா tail and head விழலாம். So n of s will be 4. Question like கேட்டிருக்கிறது what is the probability of getting exactly one head? அப்ப நம்ம aங்கிறது exactly one head ன்றதை எடுத்துப்போம். So இது வராது h and t ரெண்டுமே tail இந்தியும் வராது. So t and h. So HTU, TH in the combination what is the possibility. So N of A will be 2. So P of A formula உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் N of A by N of S. That is 2 by 4 cancel பண்ணோம் அப்படின்னா it is 1 by 2. Second question, a die is rolled and a coin is tossed simultaneously. Find the probability that the die shows an odd number and the coin shows a head. ஸோ நம்மளுக்கு டைஸோடதில் ஆட் நம்பராகவும் காயினோடதில் ஹெட்டாகவும் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா டைஸ் அண்ட் தி காயின் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த காம்பினேஷனில் கரெக்டாக எழுதிட்டு போன கொஷின் மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஈவெண்ட்டாக எடுத்து எழுதும். டைஸை பொறுத்த வரைக்கும் 1 to 6 வரைக்கும் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் வரும். காயின் ஒரே ஒரு காயின் கொடுத்துருக்கிறதுனால ஹெட் அண்ட் டைல்ஸ் மட்டும் வரும். ஸோ 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஹெட்டோடையும் வரும் டெய்லோடையும் வரலாம். 2 அதே மாதிரி 2 heads and 2 tails, 3 heads and 3 tails, 4 head and 4 tails, 5 head 5 வந்ததுக்கு அப்புறம் head or tail, 6 heads and 6 tails. ஸோ இதுதான் நம்மளுக்கு பாசிபிள் காம்பினேஷன்ஸ். ஸோ n of s ன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம இங்கே பிங்கிற ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துப்போம். கொஷினில் நம்மளுக்கு டைஸ் ஷோயிங் தி ஆட் நம்பர் அதே மாதிரி காயின் ஷோஸ் த ஹெட். ஸோ டைஸோட ஆட் நம்பர்ஸ் எடுத்துப்போம் 3h and 3t ஷோயிங் ஹெட் அண்ட் காயின்ன்றதுனால 3h. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து 5 ஹெட் 1 ஹெட் இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ n of b will be 3. ஸோ p of b will be n of b by n of s, that is 3 by 12. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா it is 1 by 4. அடுத்த question, the number of books read by 8 students during a month are 2, 5, 8, 11, 14, 12, 6 and 10. Calculate the standard deviation. So நம்மளுக்கு standard deviation உடைய formula for ungrouped data summation x square by n minus summation x by n the whole square. Okay, xங்கிறது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற values 2, 5, 8, 11, 14, 6, 12 and 10. இதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணினோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 68. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மொத்தமாக நீங்கள் இந்த மாதிரி டேபிளர் காலமாகவும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் போட்டு நம்மளுக்கு சமேஷன் எக்ஸ் அண்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வில் பி 2 square 4, 25, 64, 121, 196, 36, 144, 100. இதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி 690. ஸோ ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 690. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 மைனஸ் சமேஷன் எக்ஸ் 68 by 8 தி ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணி எல்சிஎம்லாம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா திஸ் வில் பி 14. ஸோ ரூட் 14 அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 3.74. அடுத்த கொஸ்டின், CV, that is coefficient of variation of a data is 69%, standard deviation is 15.6, find its mean. ஸோ நம்ம முதல்ல வேல்யூஸ் எடுத்து எழுதிப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 69%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15.6. மீன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டூ 100. இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இன்டூ 100. ஸோ நம்ம இப்போ வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 15.6, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் 69. ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி வர வேல்யூ 22.6. கொஷின் நம்பர் 5,
Standard deviation of the data is 21.2, mean is 36.6. Then find its coefficient of variation. Standard deviation is 21.2, mean is 36.6, coefficient of variation நம்ம கண்டுபிடிக்கணும். Formula தெரியும் இல்லையா? Standard deviation by mean into 100. That is 21.2 by 36.6 into 100. This will be 57.92%. Question number 6. A and B are two candidates seeking admission to IIT. Probability that A getting selected is 0.5 and the probability that both A and B getting selected is 0.3. Prove that the probability of B being selected is at most 0.8. A and B தனித்தனியாக கொடுத்துருக்காங்களே. So P of A is 0.5, P of B கொடுக்கல. Both getting selected. அப்போ intersection நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டு பேருமே. Okay, 0.3. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது probability of B being selected is at most. மேக்ஸிமமே அப்போ அதோட வேல்யூ 0.8 அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் இங்கே, தட் இஸ் P of A union B less than or equal to 1. இந்த ப்ராப்பர்ட்டி தான் we are going to use it here. So P of A union B ஃபார்முலா நல்லாவே தெரியும். P of A plus P of B minus P of A intersection B. ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0.5, இன்டர்செக்ஷனோட வேல்யூ 0.3 ப்ளஸ் P of B. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.2, ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இட் இஸ் 1. So P of B less than or equal to 1 minus, இது வந்து 0.2, so இங்கே minus 0.2. So P of B is less than or equal to 0.8. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின், range of a set of data is 13.67 and the largest value is 70.08. Find the smallest value. So they have given range, அதாவது capital R value 13.67, largest value capital L 70.08, smallest value என்னன்றது தெரியாது. ஃபார்முலா தெரியும் இல்லையா, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வி டேக் இட் டு த லெஃப்ட் சைடு. ஸோ மைனஸ் எஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆறுங்கிறது மைனஸ் ஆகிடும். ஸோ தேட் வில் பி 70.08 மைனஸ் 13.67. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது வி கெட் 56.41. Question number 8. The mean of a data is 25.6 and its coefficient of variation is 18.75. Find the standard deviation. Mean is 25.6. Coefficient of variation is 18.75. Standard deviation என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டூ 100. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இன்டூ மீன் பை 100ன்னு வரும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 18.75 இன்டூ 25.6 the whole by 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா the answer is 4.8. Last question. Standard deviation of 20 observation is √6. If each observation is multiplied by 3, then find the new standard deviation and the variance. Standard deviation, so 20 observations, n is 20 observation. Standard deviation is √6. New standard deviation will be 3 into √6. That will be 3 √6. Variance அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ஸோ 3 √6 தி ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, √6 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது √6 into √6 6ன்னு ஆயிடும். அண்ட் 9 6 are 54. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது பார்க்கணுன்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.